ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைஸ் பாத்துல இருக்க மெட்ரோ ராயல் மிஷின் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம லக்கி ஸ்பின்ல ஒரு விஷயத்த விட்டாச்சு. ஸோ அதுவுமே சேர்ந்து இந்த லக்கி ஸ்பின்ல வரப்போகுது. ஸோ இது ரெண்டு பத்தி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவா. பிரைஸ் பாத்துல இருக்க இந்த மிஷன்ஸ் தான். நீங்க லூட் வந்து 1 lakh ஒர்த் அளவுக்கு நீங்க லூட் வந்து அடிச்சுட்டு எடுத்துட்டு வரணும். மறுபடி அதே மாதிரி 5 lakh ஒர்த் லூட் வந்து அடிச்சு எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி 1 lakh ஒர்த் லூட் வந்து செல் பண்ணணும். 5 lakh ஒர்த் லூட் வந்து நீங்க செல் பண்ணணும். அதுக்கப்புறம் எவாக்குவேட் வித் டீம்மேட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா நீங்க வந்து டீம்மேட் கூட்டிட்டு போகணும். நீங்க தனியா வந்தாலும் கணக்கு வராது. டீம்மேட்ஸை கூட்டிட்டு போயிட்டு வெளியே வந்துடணும். ஃபர்ஸ்ட் நெட்ல அன்ட்ராக்டில் வந்து மெட்ரோ ராயல் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா உங்க டீமே மொத்தமா உள்ள போயிருவீங்க. எல்லாருமே மெட்ரோ ராயல்ல. சப்போஸ் டவுன்லோட்ல பண்ணலன்னா அவங்கள வெளியே தள்ளிவிட்டு நீங்க மட்டும் உள்ள போயிடுவீங்க. உள்ள போயிட்டு இந்த மாதிரி மேப்பை கிளிக் பண்ணிட்டு சோலோ வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஆட்டோமேட்டிக் டிக்ல இருக்கும். இது மாதிரி எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிடும். அதுக்கப்புறம் லோட் அவுட் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுறேன். ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். M4 கன்னு, இன்னொரு கன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேகு, அதோட அட்டாச்மெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதுவே வேணுங்கிறத எடுத்து பேக்ல போட்டுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆம்போ, மெட்கிட்டு, வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, பேகு எல்லாமே இங்கேருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் போடும். இல்லை அங்கே போய் அடி வாங்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ ஆமோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாட்டு நிறைய இருக்கும். பிளேயர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாடுங்க. ஏங்கிள் மாதிரி கிடையாது. ஸோ வந்து புல்லட்ஸ் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு போங்க. ஏன்னா பாட் அடிச்சிங்கன்னா அதோட பாக்ஸ்லயும் புல்லட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னா இந்த பிளாக் மார்க்கெட்ல தான் வந்து வாங்கணும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கன்சியூமபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்போ, மெட்கிட் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆம் இருக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்ல வச்சுக்கிட்டு போகிறோம். எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. சப்போஸ் இந்த மாதிரி எதனா காட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் ரிப்பேர் கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் ஏதாச்சும் தான் காட்டும். நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆகி மேட்ச் உள்ள போயிடும். இந்த ஒரு மேப் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேப் வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரீன் கலர்ல தெரியுது இல்லை, இது வழியாக தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். ஸோ இது வந்து உங்க டீம்மேட்ஸ் கூப்பிட்டு வெளியே போட்டுருச்சு. இந்த மாதிரி 10 வாட்டி நீங்க உங்க டீம்மேட்ஸ் கூப்பிட்டு அவங்க கூட இந்த கிரீன் கலர் வழியா நீங்க வெளியே போயிடணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்க போற இடத்துலலாம் வந்து லூட் எடுத்துக்கணும். லூட் எடுத்துக்கிட்டு அதை வந்து எடுத்துட்டு போயிடணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதில் வந்து 1 lakh 5 lakh ஒர்த்துக்கு லூட் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி லாபிக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் செல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எனிமி வருவானுங்க. இதில் வந்து பாட்டு வந்து நிறைய இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஹை லெவல் வெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த பொறுத்து ஹை லெவல் வெஸ்ட்டு, புல்லட்டுமே வந்து ஹை பவரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனிமியும் வருவானுங்க. அவனுக்குமே வந்து நம்மள மாதிரி தான் வெளியே வந்து ஹை லெவல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தானுங்கன்னா அவனுங்களுமே பவராக தான் இருப்பானுங்க. ஸோ என்னடா நான் நடுவில் வந்து போய் 2 வாட்டி செத்து போயாச்சு. அதனால வந்து ஒரு ஓரமாக கிரீன் கலருக்கு போகணும். நமக்கு போகிற வழியில எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பாக்ஸு அது மாதிரி கீழே நிறைய கிடக்கும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னென்னலாம் பேக்கில் போட முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு போக வேண்டியதான். இதில் உங்களுக்கு எனிமி எத்தனை பேர்லாம் காட்டாது. பட் எனிமி மேப்பில் இருப்பானுங்க. நீங்கள் தான் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் ப்ளூ ஃபிளார் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் டீம்மேட்ஸும் வெளியே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிரீன் கலர் வழியாக தான் நீங்கள் வெளியே போகணும். ஸோ இந்த மாதிரி கிரீன் கலருக்குள்ளே வந்துட்டா பேக்குன்னு காட்டும். பேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் வெளியே போவீங்க. உங்கள் டீம்மேட்டும் உள்ளே வந்து அவங்க பேக் கொடுத்தா தான் அவங்க வந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் டீம்மேட்ஸும் வெளியே வரணும். அது வந்து உங்க டீம்மேட்ஸ் கூட வெளியே வந்தா மட்டும்தான் அந்த பிரைஸ் பாட்ல இருக்க மிஷன் வந்து கணக்காகும். சப்போஸ் நீங்க வந்து செத்துட்டீங்க, ஆனா உங்க டீம்மேட்ஸ் வந்து இந்த மாதிரி பேக் கொடுத்து வெளியே எவாக்குவேட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மிஷன் வந்து கணக்காகும். உங்களுக்கு அந்த பிரைஸ் பாட் மிஷன் வந்து முடியாது. அது மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் லோட் அவுட்ல வந்து பேக்ல வந்து என்னென்ன எடுத்துட்டு வந்தீங்களோ எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து உங்க இன்வென்ட்ரியில போடுற மாதிரி இருக்கும். தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து இன்வென்ட்ரியில போட்டுருங்க. ஏன்னா பேக் ஃபுல் ஆயிட்டா அது எதுக்கு தூக்கிட்டு போகணும், மறுபடியும் போயிட்டு புதுசாக தானே லூட் எடுத்துட்டு வரணும். ஸோ எல்லாத்தையுமே தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அதை வந்து கிளிக் பண்ணி என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் செல் பண்ணணும். நம்ம பார்த்துருந்தோம்ல 5 lakh ஒர்த்து வரைக்கும் செல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி என்னென்ன தேவையில்லையோ கிளிக் பண்ணி செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். எவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு பாப்பப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரைட் சைட் கார்னரில் இருக்கிறது மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ராயல் விட்டு வெளியே போயிடும். ஸோ போயிட்டு பிரைஸ் பாட் மிஷன் முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா மறுபடியும் உள்ள வந்து விளையாண்டுக்கலாம். டீம் லீடர் வெளியே வந்தால் போதும், மொத்த டீமுமே வெளியே வந்துடும். எல்லாருமே வந்து செக் பண்ணலாம். மறுபடியும் எல்லாருக்கும் ஓகேனா உள்ளே போயிட்டா டீம் லீடர் உள்ளே போயிட்டா எல்லாருமே மெட்ரோ ராயல் போயிடுவீங்க.
அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ஸ்பின் வருதுல்ல, இதுல வந்து எமௌண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது கீழே பாத்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுமே இருக்கு, பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸுமே இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தனியா இருக்கும், இந்த ஹெட் கியரு, அதுக்கப்புறம் ஹேட்டு, அதுக்கப்புறம் இந்த கோட் சூட் வந்து தனியா இருக்கும். எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, அப்படியே மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்க்க நல்லா இருக்கு. பட் புதுசுல வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ட்ரெஸ் பார்க்க செம்மையா இருக்கு. பார்க்கலாம் ஸ்பின்ல வந்ததுக்கப்புறம் எது எடுக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்ல வர அமௌண்ட், அந்த வெட்டிங் ஸ்பின்ல வர அமௌண்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். டுவோ அமௌண்ட் தானே இதுவும். ஸோ இதுக்கு சவுண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் இது எவ்வளோ காயினுக்கு வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஸோ இப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்ஜி சைட்ல இருந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மிரர் வேர்ல்டும் இந்த ஸ்பைடர்மேன் ஈவெண்ட்டும் காப்பிரைட்ஸ் இஷ்யூனால இப்போதைக்கு வந்து வராதுன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஸோ அப்படியே ஜீனி ஈவெண்ட் வந்து February 5க்கு வருது இல்ல, அதையும் போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலி இவனுக்கு மனசு வச்சா அந்த ஈவெண்ட் கொண்டு வரலாம். எவ்வளவு பேர் எவ்வளவு செலவு பண்றாங்க, ஆனா பண்ண மாட்டானுங்க. அந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிரர் வேர்ல்டு. சீரியஸ்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு பிடிச்ச ஈவெண்ட். அந்த மிரர் வேர்ல்டுல வந்து ஆக்சுவல் சீரீஸ் வந்து சீசன் 2 ஓடி முடிஞ்சு போச்சு. இனிமே வருமானு தெரியல, இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் கூட வந்துரும், மூவிஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால அது வரும். மிரர் வேர்ல்டு தான் தெரியல. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. 4.3 அப்டேட்டு, கில்ட் ஸ்பின்னு, அது இல்லாமல் ஆனிவர்சரி கிரீட் எப்போ வருது, P90 லக்கி ஸ்பின்னு, வெட்டிங் லக்கி ஸ்பின்னு, ஸோ இந்த மாதிரி போனஸ் பாஸில் என்னென்ன வருது, இது எல்லாமே வீடியோவை போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நல்ல வார்ம் அப் ட்ரைனிங் இருக்கு, அதுவுமே வந்து தனி பிளேலிஸ்டாக இருக்கும். ஸ்பின் வீடியோஸுமே வந்து தனி பிளேலிஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுவோம், லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவை டிர்